இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இப்போது பிளான்ஸ் என்னென்னா யானா கேவ்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு போட் ரைடு இருக்கா, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். அதுதான் இப்போதைக்கு ஐடியா. ஓ மை காட், R1250 கைஸ். ஸோ இங்கே லோக்கலில் தான் போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி ரைடிங் கேர்ஸு க்ளவுஸ் எல்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிளம்பிட்டோம். வேறு ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரைடுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கேங்காக போகிறோம். ஸோ அதனால் ப்ராபப்ளி ரூட் மிஸ் ஆக மாட்டோன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இட்ஸ் குட் ஆக்சுவலி. நிறைய பேராக இருக்கிறது ஒரு மாதிரி சந்தோஷமாக. ஐயோ விட்டார் எப்பா தெரியல கைஸா. இந்த ரோடு அந்த ரோடெல்லாம் பார்க்குறத விட நீட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம் ரோட்டில். நம்மளது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 15 பைக்ஸ் மட்டுமே பைக்ஸ் மட்டும் 15, ஆல்மோஸ்ட் ஒரு 18லேருந்து 25க்குள்ளே ஒரு குரூப் இன்றைக்கி செட் ஆகிட்டோம். இது உங்களுக்கு அந்த கார்னரில் தெரியலான்னு தெரியல. ஸோ வேறு மாதிரி இருக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறதுக்கு லைனாக பைக்ஸ் போயிட்டுருக்கிறது. நாங்களே அதே மாதிரி தான் போவோம், எங்களுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது பார்க்கவே. பைக் ரைடு குரூப் ரைட்னா இப்படி தான் இருக்கும். சோலோவாக வந்தோம்னா நம்ம பாட்டுக்கு தனியாக ஸ்லோவாக ஒரு இடத்துல நம்மளுக்கு தோன்ற இடத்துல நிற்க வைக்கலாம் பண்ணலாம். பட் குரூப் ரைடுன்னு வரும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, பழகலாம், பேசலாம், ஜோக் பண்ணுறது நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரைடு வண்டி ஓட்டுறது அதை நான் கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் பேசுகிறது பழகிறது ஃபன் பண்ணுறது இதை மட்டும் நிறையா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோமா ப்ரோ? நம்மளும் நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போகிறோம். ஒரு யானை, ஒரு டைகர், அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ்? அதேதான். We have reached Yana Caves. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நிற்க வச்சுட்டு இனிமேல் தான் உள்ளே போகணும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். திரும்பி வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல் ஸ்டீப்பாக இருக்கா, ஸோ ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஏறி போயிட்டுருக்குறோம். எங்கள் டீம் லீடே பின்னாடி போகிறாரு. அவரு இப்போ லீட்லேருந்து ஃபெயில் ஆகிட்டார் இன்னைக்கு. எப்போ வண்டியில் மட்டும் லீடாக போயிடுறாரு, பின்னாடி நடக்கும்போது மட்டும் டெய்ல் ஆயிடுறாரு. சஜேஷ் ப்ரோ என்ன பண்ணுறது? நம்ம 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, முடியல. இன்னும் எவ்வளோ மேலே போகிறதுன்னு தெரியல, பட் ஆனால் முடியல. ஏற்று ஊற்றிருச்சு, ஒரு வழி ஆகிட்டோம். இன்னும் மேலே ஏறல. கைஸ் இப்போ நாங்கள் போயிருக்கிறது ட்ரக்கிங்கு. இவர் தான் விலாகர். அதெல்லாம் போயிட்டு நம்ம 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, முடியல. இன்னும்
இன்னும் எவ்வளோ மேலே போகிறதுன்னு தெரியல, பட் ஆனால் முடியல. ஏற்று ஊற்றிருச்சு, ஒரு வழி ஆகிட்டோம். இன்னும் மேலே ஏறல. பார்த்துட்டோம் இதான் எனக்கு கேவ்ஸ். வா 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 நினைச்சா தண்ணி இல்லை ப்ரோ. இந்த மரத்துல புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணுங்களா? எந்த மரத்துல புஷ்அப்ஸ் எடுக்கணும்? யார் அந்த குரு? இதான் அந்த ஆர்ட்டு வீடியோஸ் எடுத்து இவர் தான் பாத்தீங்கன்னா எங்களோட அது ஒரு வினோதமான ஒரு ஆர்கிடெக்சர். போய் ஒரு ஜூம் கொடுக்கும். அங்க இருக்குதா ப்ரோக்கு இவ்வளவு பெரிய கல்லு தெரியல, அவ்வளவு இருக்கிற இந்த இடம் தான். யாருப்பா அது? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லை, அதையும் தாண்டி கேவலமானது. சத்தமா சொல்லுங்க, கேட்கணும். இந்த கல்லில் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கு. வேற செம்ம ஷார்ப்பு, ஏறத்துக்கு கஷ்டம். யாரும் வரக்கூடாது இந்த மாதிரி கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. மழை பெஞ்சு இப்படி ஆகுமா? தண்ணி சொட்டி சொட்டி. ஓகே ஓகே. ஆமாம்மா. ஐயோ ப்ரோ, கையே வைக்கும் ப்ரோ. ரிட்டன் எப்படி இறங்குறது? அப்படியே தான் இறங்கி ஆகணும். எங்க என்ன அப்படியே யூ டர்ன் போடுறீங்க? சும்மா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இடம் இருக்கா மேல? இருக்கு. பொறுமையா உஷார் ப்ரோ, உஷார். சுபாஷே இங்கெல்லாம் நிறைய கேவ் தான் நிறைய இடம் இருக்குது. பட் ஆனால் எது என்னென்னு தெரியல. பாருங்க, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரோன் ஃப்ளை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். பர்ஃபெக்டான ஒரு இடம் தெரியல, அதெல்லாம் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ளை பண்ணோம்னா ரிஸ்க் அதிகம். யார் போகிறது கீழே? ஆமாம்மா, சுபாஷ் அதில் தான் விழுந்துட்டாரா? அஜய் ப்ரோ தூக்கிறதுக்கு ஆளை கூப்பிடுறேன். அப்புறம் அடுத்த வாட்டி வரும்போது அஜயே நம்மளை வச்சு படம் பண்ணிடுவாங்க. Okay, so guys, we are finally on the GS. Damn, சஸ்பென்ஷனுக்கே இதுக்கு பைசா கொடுக்கலாம் பைஸ், அந்த மாதிரி இருக்குது பைக்கு. வேறு மாதிரி. பா, என்ன சஸ்பென்ஷனு. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஹை பீம் லோ பீம். இது வந்து பாசிங்க்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாச்சா. ஸோ இந்த பக்கம் கில் ஸ்விட்ச்சு நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ ஓட்டுவோம். ஓட்டுற பண்ணலாம்.
வீடியோஸ் எடுக்க சொன்னேன். ஸோ அந்த வீடியோஸ்க்காக ஐ எம் வெயிட்டிங். ஓகே, பேட்ரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா வந்து இது வைசர் கொஞ்சம் டாலாக இருக்கிறதால உங்களுக்கு வியூ தெரியாது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்மூத்னஸ் இருக்கே. கைஸ், ஆஃப்டர் 1 hour ஆஃப் ரைட் நாங்கள் வந்து இப்போது போட்டை போக போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணியில் போய் விளையாடுறது தான், ஃபுல்லாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸு. இப்போ வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே போக போகிறோம். இவங்க எல்லாரும் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ போட்டில் தான் போக போகிறோம். Floating, weightless. Diving, conscious. போட் ரைடில் போய்ட்டுருக்கோம் ஹோம் பீச். இப்போ ஹோம் பீச்சில் போக போகிறோமா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் என்னால் அது வந்து உள்ளே போக முடியாது. அதெல்லாம் இங்கே வந்து முன்னாடி உட்காந்தோம். இது இந்த ஆங்கிள்லேருந்து உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் ஆங்கர் இருக்கிறதால நம்மளால் வந்து இறங்க முடியாது. ஸோ நாங்கள் எல்லோரும் இப்படியே உட்காந்துட்டோம். நானும் பிரபுக்கு முன்னாடி வந்து உட்காந்தோம். ஹோம் பீச்சில் போய்ட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ண முடிஞ்சா ஃப்ளை பண்ணலாம். हमारा रेनकोट फैमिली गमन रहा கையில குத்துறாங்க. இது வேற என்ன பண்ணுங்கப்பா. ஏந்திரடே கயாக்கிங்ல ட்ராவல்ஸ் போறோம். கண்டிப்பா ப்ரோ அங்க ப்ரோ வரது மறுபடியும் அப்படியே போக வேண்டியதான். போயிட்டே விட வேண்டியதான். எங்க வரணும் அப்போ நீங்க தான் வரணும். பிரபு ப்ரோ எங்க பிரபு அங்க இருக்கு. ஆமா கஷ்டம் ப்ரோ. ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கம் ஆன் ப்ரோ. ப்ரோ பால பிடிச்சிட்டீங்களா? பால் எங்க அங்க போடுங்க. ஓடு மணி ஆட 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 மிலிட்ரி தலைவா முங்குது. தண்ணி போயிடுச்சு வெளியில. தலைவா தண்ணி போயிடுச்சு. நல்லா இருக்கு. வாட்டர் ப்ரூஃப் போட்டீங்களா? இது வந்து அன்போடுது. வாட்டர் ப்ரூஃப் பேசுது.
ஆம்புலன்ஸ் சர்வீஸ். வா ப்ரோ. நான் கூட்டிட்டு வர பேருக்கான்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பையன் ப்ரோ. கயக்கிங் முடிச்சாச்சு, போட் ரைட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய ஃபைனல் அப்டேட். எஸ், இவருடைய இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம் ப்ரோ. மூஞ்சி ஸ்டைல் உள்ள சவுந்தர். அவர் தான் ஜிஎஸ் ஓனர். அவர் தாராளமாக ஒரு வண்டி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. யாருக்கு நல்லா கொடுத்துருக்காரு. நீங்கள் வேணா ஒரு ஃபோன் அடிச்சிக்கலாம். டெஸ்ட் டிரைவுக்கு எப்படினாலும் எடுத்துக்கலாம். பரவாயில்லையே. ஓகே, ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்க வேண்டிய ஒரு டைம் அண்ட் இந்த ரைடு எங்களுக்கு வந்து எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் தென் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு குரூப்பு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு வந்து. பட் தென் இன்னுமே வந்து அதை பற்றி பேசுகிறதாகட்டும், அதை பற்றி நம்ம வந்து நினைக்கிறதாகட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வந்தோம் வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரைடாக போகிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட கோகர்ணா ரைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நான் இங்கேருந்து கோவா போனேன். பட் தென் நான் அதை எதுவுமே வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணல. ஜஸ்ட் போயிட்டு கோவா அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதில் வந்து வெரி சூன் வி வில் ஆல்சோ கோ எக்ஸ்ப்ளோர் கம்ப்ளீட் கோவா. ஸோ மொத்த கோவாவையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அது எல்லாமே ஆக போகுது. ஸோ மீட் யூ ஆல்வேஸ் another new video, another new vlog. Until then, it's bye bye from Ramras Moment. Keep supporting KS on Beats. Bye guys.